பட் ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு அஸ்ட்ராலஜி பார்த்துட்டு இந்த ஸ்டோன் தான் அப்படின்னா அந்த கனக புஷ்பராகும் நீங்கள் லோ குவாலிட்டி போட்டாலும் ஒர்க் அவுட் ஆகும், டாப் குவாலிட்டி போட்டாலும் ஒர்க் அவுட் ஆகும். அப்புறம் இதில் பாருங்கள் பவளத்திலே விநாயகர் கார்விங் பண்ணுறது. ஓகே, இது நம்மள்ட்ட கிடைக்கும். அதே மாதிரி மார்க்கீஸ் கிடைக்கும். இது வெண்பவளம், பவளத்தில் வெள்ளை கலர் வெண்பவளம்னு சொல்கிறது. அப்புறம் பவளத்தில் விநாயகர் கார்விங் பண்ணது. மரகத லிங்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் நான் இப்போ நம்மள்ட்ட இருக்க பிரேஸ்லெட்ஸ் ஹவலைட், அக்வாமரைன், சிட்ரின், ரெட் ஜாஸ்பர், டர்க்வைஸ், செவன் சக்ரா, கோல்டன் ஹெமடைட், மிக்சட் ஸ்டோன்ஸ். இது என்னன்னா நிறைய பேர் பிரேஸ்லெட்ஸ் பார்த்து நம்மள்ட்ட எனக்கு அவங்க ஸ்டோன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, எனக்கு இந்த ஸ்டோன்ல இந்தந்த ஸ்டோன்ல இவ்வளவு பீஸ் வச்சு பிரேஸ்லெட் வேணும். ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய கஸ்டமைஸ் பண்ணுவோம். ஓகே, ரெகுலராக அது கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு விருப்பப்படுற நம்ம கஸ்டமைஸ் தான் இருக்கணும். இது நேச்சுரல் எமரால்டு, இது சிந்தட்டிக் எமரால்டு, இது வந்துட்டு மேன்மேடு. ஓகே, இது நேச்சுரல்ங்கிறது இயற்கையாக பூமியில கிடைக்கக்கூடிய கல். இதே மாதிரியே மேன்மேடு எமரால்டு அதை தான் சிந்தட்டிக் எமரால்டுன்னு சொல்றது. இப்போ நீங்க பார்த்த ஸ்டோன்ஸ் எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிளுங்க. ரெடி டு மேக் ஆர்னமெண்ட்ஸ். நம்மள்ட்ட ஆர்னமெண்ட் எதுவும் ரெடியாக இருக்காது, கல் எல்லாமே ரெடியாக இருக்கும். நீங்கள் இதை வாங்கி மோதிரமாவோ நெக்லஸாவோ பிரேஸ்லெட்ஸ் எது வந்தாலும் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் நேம் சொல்லுங்கள் சார், நம்ம கடையை பற்றி சொல்லுங்கள். நம்ம கடை ஜெகதீஷ் ஜெம்ஸ். நம்ம கடை கோயம்புத்தூர் டவுன் ஹால், ராஜா ஸ்ட்ரீட், டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் மாடியில் இருக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ வருஷம் பண்ணிகிட்ருக்கீங்க? நம்ம வந்து ஜெம் ஸ்டோன்ஸ் பண்ணுறோங்க. அதாவது நவரத்தினம் உபரத்தினம் சொல்கிறேன். அந்த ஜாதிக்கல் சொல்கிறது, நேச்சுரல் ஸ்டோன்ஸ், ராசிக்கல் எல்லாமே நம்மள்ட்ட கிடைக்கும். எல்லா ஷேப்ஸ்லையும் கிடைக்கும், எல்லா சைஸஸும் கிடைக்கும். நம்ம இந்த ஃபீல்டில் 20 வருஷமாக இருக்கிறோங்க. நான் கோயம்புத்தூருக்கு வந்து 12 வருஷம் ஆச்சு, 13 வருஷம் ஆச்சு. திருச்சி இதுக்கு ஆக்சுவலாக திருச்சியில் 10 வருஷம் கடை வச்சுருந்தாங்க. ஓகே, எவ்வளோ வெரைட்டிஸ் வந்து பண்ணுறீங்க சார்? நம்மள்ட்ட கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வெரைட்டி இருக்குது. எல்லாமே நம்மள்ட்ட இருக்கும். ஒரு சில ஸ்டோன்ஸ் வந்துட்டு நம்ம வேணும்னா மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம ப்ரொக்யூர் பண்ணி கொடுப்போம். ஓகே, இப்போ ஸ்டோன்ஸ் பொறுத்த வரைக்கும் வாங்குற பீப்புளுக்கு நிறைய நாலேஜ் இருக்காது, அதை பற்றின நாலேஜ். ஸோ இப்போ எப்படி ஒரிஜினல் ஸ்டோனு, இப்போ ஒரு பவளம்னு சொல்கிறாங்கன்னா நிஜமாவே பவளமா, அதை எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இது எங்களுக்கு நாங்கள் ஆக்சுவலாக இது சம்மந்தம் நான் படிச்சுட்டு வந்திருக்கேன். நான் ஒரு ஜெமாலஜிஸ்ட். உங்களுக்கு இந்த மாதிரி டவுட் வரப்போ இந்த மாதிரி ஸ்டோன் சர்டிஃபிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, சர்டிஃபிகேட் பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேட் காஸ்ட் மட்டும் 200 ரூபா, கல் காஸ்ட்டு தனி. ஓகே, எது ஒரு கல்லுக்கு 200 ரூபா, சர்டிஃபிகேட் காஸ்ட்டு கஸ்டமர் சேர்ந்ததுங்க. இது சம்மந்தமாக நான் படிச்சுட்டு வந்திருக்கேன். நானும் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் பண்ணி சைன் பண்ணால் அது அப்ரூவ்டு. பட் நம்ம பிஸ்னஸ்க்கு வந்துட்டனால நம்ம சர்டிஃபிகேட் பண்ணுறது இல்லை. ஓகே, நாங்கள் என்ன மாதிரி ஒரு ஜெமாலஜி தனியாக இதே பிஸ்னஸாக ப்ரொஃபஷனல் பிஸ்னஸாக பண்ணுறாரு, அவங்கள்ட்ட கொடுத்து நாங்கள் சர்டிஃபிகேட் பண்ணிக்கிறது. ஓகே, ஸோ இந்த சர்டிஃபிகேட்டில் என்னெல்லாம் மென்ஷன் ஆகிருக்கும் சார்? இது என்ன ஸ்டோனு, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஸ்பெக்ட்ரம், ஆர்ஐ, இந்த மாதிரி நிறைய மென்ஷன் ஆயிருக்குங்க. சைஸு எல்லாமே மென்ஷன் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இதுலேயே வந்து தெரிஞ்சுக்கலாம். சர்டிஃபிகேட்டை பார்த்தாவே அது என்ன ஸ்டோன், எவ்வளோ கிராம்ஸ் எல்லாமே டீட்டெயில் இருக்கும். ஓகே, நார்மலாக நான் கிராம்ஸ்ன்னு சொல்லிட்டேன். இதோட குவாலிட்டி எப்படி வந்து மெஷர் பண்ணுவோம்? இது குவாலிட்டி வந்துட்டு மெஷர் பண்ணணும்னா நாங்கள் சொல்கிறதா இல்லை. நான் எல்லாத்துலேயும் எல்லா ஸ்டோன்ஸ்லையும் நாங்கள் வேறு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குவாலிட்டிஸ் வச்சுருப்போம். ஓகே, பட் ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு அஸ்ட்ராலஜி பார்த்துட்டு இந்த ஸ்டோன் தான் அப்படின்னா அது வந்துட்டு எந்த குவாலிட்டி போட்டாலும் அந்த ஸ்டோன் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, நீங்கள் டாப் குவாலிட்டி போட்டால் தான் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்கிறது அப்படி கணக்கு கிடையாது. இது சப்போஸ் ஒருத்தருக்கு எல்லோ சஃபேர் அப்படின்னா கனக புஷ்பராகனா அந்த கனக புஷ்பராகும் நீங்கள் லோ குவாலிட்டி போட்டாலும் ஒர்க் அவுட் ஆகும், டாப் குவாலிட்டி போட்டாலும் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, பட் அது கனக புஷ்பராகமான்றது? ஆமாம், கனக புஷ்பராகமான்னு அதுதான் டவுட்டாக இருக்கும். அதுக்கு தான் சர்டிஃபிகேட்டு. ஓகே, நாங்கள் ஜென்ரலாக சர்டிஃபிகேட் ஒரிஜினல்னா ஒரிஜினல் சொல்லிக் கொடுப்போம், சிந்தட்டிக்னா சிந்தட்டிக் தான் சொல்லிக் கொடுப்போம், மாற்றி சொல்ல மாட்டோம். எங்கள் நாலேஜுக்கு எது ஜென்யூனாக இருக்கோ அது கரெக்டாக கொடுப்போம். ஓகே சார். செஞ்சிடலாங்க. 1 வாரம் 10 நாள் ஆகும். வெள்ளி மோதிரம் செய்கிறதுக்கு டிசைனும் சைஸு நீங்கள் கொடுத்துடணும். இப்போ நீங்கள் செக் பண்ணீங்களா கண்ணில் வச்சு? ஆமாங்க. அதில் என்ன பார்த்தீங்க? அதான் அதில் குவாலிட்டி பார்த்தோம். நாங்கள் அது எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? எங்களுக்கு ரெகுலராக பழக்கத்தில் வர்றது இது. நாங்கள் ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்வரி ஸ்டோனும் இந்த மாதிரி குவாலிட்டி செக் பண்ணி தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் அப்போ உதாரணத்துக்கு இங்கே ரூபி இவ்வளோ ரூபி இருக்குன்னா எல்லாத்தையுமே ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டோன், ஓகே, சின்ன சின்ன ஸ்டோன்லேருந்து ஒவ்வொன்றும் இந்த மாதிரி குவாலிட்டி செக் பண்ணி தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி சேல்ஸ் பண்ணுறப்ப அதே மாதிரி தான் குவாலிட்டி செக் பண்ணி தான் கொடுப்போம். ஏன்னா கல் வந்துட்டு ஒன்னோட ஒன்று பெரிய
100 கல் போட்டு ஒன்று உரசி ஸ்க்ராச்சஸ் வரும். ஓகே, அதையும் ஒரு தடவை செக் பண்ணி தான் நாங்கள் சேல்ஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதில் வந்து ஒரு கல்லோட இன்னொரு கல் உரசும்போது ஸ்க்ராச்சஸும் வரும். கண்டிப்பாக சரி, விற்கும்போது இங்கே செக் பண்ணி தான் செக் பண்ணி தான் கொடுப்போம். சம்டைம்ஸ் உடைய கூட சான்ஸ் இருக்குது. ஒரு கல் ஒன்று உரசுறப்ப அது ஒரு சான்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் ஃபுல்லாக செக் பண்ணி தான் கொடுப்போம். ஓகே சார். நம்ம இருக்க ஸ்டோன்ஸ் 1 by 1 பார்த்துடலாங்க. ஓகே, இது எல்லோ சஃபேர் கனவு புஷ்பரான்னு சொல்கிறது. இதில் நிறைய ஷேப்ஸ் இருக்குது. இதில் பாருங்கள் ஸ்கொயர், ஓவல், ரவுண்டு எல்லாமே நம்மள்கிட்ட கிடைக்கும். இது ஓவல், இது ரவுண்டு, இது ஸ்கொயர், இது பியர் ஷேப்பு, இது பாருங்கள் ஹார்டின் ஷேப்பு. ஓகே, இந்த மாதிரி நம்மள்கிட்ட கிடைக்கும். அதே மாதிரி தான் இது ப்ளூ சஃபேர் கருநீலன்னு சொல்கிறது. ஓவல், ரவுண்டு, ஸ்கொயர், பியர் ஷேப்பு, ரைஸ், மார்க்கிஸ், ஹார்டின் ஷேப். ரூபி மாணிக்கம் அதுவும் இதே மாதிரி தான் எல்லா ஷேப்பும் நம்மள்கிட்ட கிடைக்கும். ஹார்டின் ஷேப் உட்பட. இது பவளம், பவளத்தையும் எல்லா ஷேப்பும் கிடைக்கும். திலகமும் கிடைக்கும். அவ்வளோ ஈஸியாக யார்ட்டையும் கிடைக்காது, நம்மள்கிட்ட கிடைக்கும். இது ரோஜா பவளம்னு சொல்கிறது, ரோஸ் கட் பண்ணியிருக்குது. அப்புறம் இதில் பாருங்கள் பவளத்திலே விநாயகர் கார்விங் பண்ணுறது. ஓகே, இது நம்மள்கிட்ட கிடைக்கும். அதே மாதிரி மார்க்கிஸ் கிடைக்கும். இது வெண்பவளம், பவளத்தில் வெள்ளை கலர் வெண்பவளம்னு சொல்கிறது. அப்புறம் பவளத்தில் விநாயகர் கார்விங் பண்ணுது. ஓகே, வெண்பவளத்தில் விநாயகர் கார்விங் பண்ண நம்மள்கிட்ட கிடைக்குங்க. அப்புறம் ராகுக்கு இது கேசரி கோமேதம். இதில் எல்லா ஷேப்ஸ் எல்லா சைஸஸும் கிடைக்கும் நம்மள்கிட்ட. இது மரகத பச்சை, மரகத பச்சை இந்த மாதிரி எல்லாமே எல்லா ஷேப்பும் எல்லா சைஸும் கிடைக்கும். மரகத பச்சையில் யார்ட்டையும் ஹார்டின் ஷேப் இருக்காது, நம்மள்கிட்ட இருக்கும். ஓகே, அப்புறம் இது பாருங்க மரகத பச்சையில் சிவலிங்கம், மரகத லிங்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் நம்மள்கிட்ட இது கிடைக்குங்க. இது ரொம்ப ரேர் பீஸு, எல்லாத்தையும் அவ்வளோ ஈஸியாக இருக்காது, நம்மள்கிட்ட இருக்கும். ஓகே, சரிங்களா. அப்புறம் இந்த மாதிரிங்க இந்த சொன்ன ஸ்டோன்ஸோட சர்டிஃபிகேட், இதில் எந்த ஸ்டோனாக இருந்தாலும் நீங்கள் சர்டிஃபிகேட் போட்டுக்கலாம். ஓகே, சர்டிஃபிகேட் விருப்பப்படுறவங்களுக்கு மட்டும் போட்டு தருவோம். அப்புறம் முத்து, இது வந்துட்டு வளர்ப்பு முத்து, அதாவது இயற்கையாக கடலில் எப்படி வருதோ அதே மாதிரி இது குளத்தில் வளர்க்குறது. ஓகே, இது கடல் முத்து, இயற்கையாக கடலில் வளருது. இனிமேல் வரதெல்லாம் செமி ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ்னு சொல்லுது. செமி ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ் ரெண்டுமே நேச்சுரல் ஸ்டோன் தான். செமி ப்ரீசியஸ்னா நேச்சுரல் இல்லைன்னு சில பேர் நினச்சிக்கிறாங்க, அப்படி கிடையாது. ஓகே, வேல்யூ கம்மியான ஸ்டோனை செமி ப்ரீசியஸ் சொல்கிறது. வேல்யூ ஜாஸ்தியானது, அது நவரத்தின 9 கல் பார்க்குறீங்களா, அதில் வந்து ஒரு 5 கல் மட்டும் தான் ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் எல்லா ஸ்டோனுமே செமி ப்ரீசியஸில் தான் வரும். சரிங்களா. அந்த வகையில் வருது. இது அமிதிஸ்ட், அக்வாமரின், கார்னட், ப்ளூ டோபாஸ், கர்னேலியன், ஒயிட் சஃபயர், லாப்பிஸ் லசூலி, பிங்க் டோபாஸ், ஜேடு லீஃப், பிளாக் ஆனக்ஸ், சன்ஸ்டோன், நேச்சுரல் ஒயிட் ஜிர்கான். நீங்கள் ஏடி ஒயிட் ஜிர்கான் நாக்கடையில் பார்ப்பீங்க, அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. இது நேச்சுரல் ஒயிட் ஜிர்கான், இயற்கை பூமியில் விளையிற கல். ஓகே, ஓப்பல், பிளாக் டூர்மலின், பிளட் ஸ்டோன், அவென்ச்சுரின், இது சிட்ரின் குவார்ட்ஸ். ஓகே, இது அமிதிஸ்ட் பார்த்தீங்க, அமிதிஸ்ட் வயலட் கலரில் இருக்குது. சிட்ரின் குவார்ட்ஸ் எல்லோ கலரில் இருக்குது. ஓகே, சரிங்களா. இது பார்க்குறீங்க, அதான் இதை பாருங்கள், ஒரு பக்கம் எல்லோவும் ஒரு பக்கம் வயலட் கலரில் இருக்கும். இதுக்கு பேர் அமெட்ரின். அமெட்ரின். ஓகே சார். சரிங்களா. அப்புறம் பெரிடாட், மல்டி டூர்மலின், மயில் கல் நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த கல் இதுதான். அதாவது இது வந்துட்டு லெப்ரோடரைட்டுன்னு சொல்லி ஒரு கல் பேர், இந்த கல் பேர். ஓகே, சரிங்களா. அப்புறம் பைரேட், ரோஸ் குவார்ட்ஸ், டைகர்ஸை, டர்குவைஸ், ஃபெரோசான்னு சொல்கிறது. இது பாருங்கள் ஜென்ரலாக ப்ளூ கலரில் தான் பார்த்துருப்பீங்க. இது வந்துட்டு ஈரானியன் டர்குவைஸ். இந்த மாதிரி ப்ளூ கலர் ஸ்டோன்ஸில் மேலே கோல்டன் ஸ்பாட்ஸ் இருக்காது. ரொம்ப ரேர் கலெக்ஷன், ரேர் பீஸு. இதுதான் டாப் குவாலிட்டி. ஓகே, ஈரானியன் டர்குவைஸ்னு சொல்கிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பீஸு நம்மள்ட்ட கிடைக்கும். இது பிங்க் டூர்மலின். ஓகே, டாப் குவாலிட்டி நம்மள்ட்ட கிடைக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பீஸு. ஓகே, இது வந்துட்டு மல்டி சஃபயர், அன்கட்டு ரவுண்டு, கட்டு ஸ்கொயர், அதில் டாப் குவாலிட்டி ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். மூன் ஸ்டோன், சந்திரகாந்த கல்லுன்னு சொல்கிறது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி, டாப் குவாலிட்டி நம்மள்ட்ட கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இது சம்மந்தப்பட்ட இப்போ நீங்கள் பார்த்த எல்லா ஸ்டோன்ஸ்க்கும் நம்மள்ட்ட பிரேஸ்லெட்ஸ் இருக்குது, மாலைகள் இருக்குது, ஒரு சில டேபிள் பேப்பர் வெயிட் கலெக்ஷன்ஸ், ஷோகேஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே நேச்சுரல் ஸ்டோன் சம்மந்தப்பட்டு அதையும் பார்க்கலாங்க. ஓகே. இப்போ இது பாருங்கள் சிப்பி. சிப்பியில் முத்து எப்படி வரும்னு காட்டுறதுக்காக நான் வச்சுருக்கேன். பாருங்கள் சிப்பியில் முத்து எப்படி வந்திருக்கு பாருங்கள். சரிங்க. இந்த முத்தை எடுத்து தான் நமக்கு இந்த முத்து மாலைகள் வரும். ஓகே, முத்து மாலைகள், மோதிர முத்துலாம் வரும். சரிங்களா. இந்த சிப்பி பார்த்தீங்கல்ல, இந்த சிப்பி நிறைய மல்டி கலர்ஸ் இருப்பாங்க. இதை எடுத்து டிசைன்ஸ் பண்ணுறது, ஆர்னமெண்ட் பர்பஸ்க்காக ஐட்டம் செஞ்சு தரது இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டு. அதில் பாருங்கள் ஃப்ளவர் கட்டு, அதில் பாருங்கள் ஃப்ளவர் கட்டு. ஓகே, அதில் ஷர்ட் பட்டன். ஓகே, அதில் ராமர் கார்விங். ஓகே, அதில் விநாயகர் கார்விங். ஓகே, சரிங்களா. இந்த மாதிரி ரேர் கலெக்ஷன்ஸ், ரேர் பீசஸ் நம்மள்ட்ட கிடைக்குங்க. எப்பொழுதுமே நம்மள்ட்ட இதெல்லாம் கிடைக்கும். இதுக்கு அப்புறம் இப்போ வந்து நவரத்தின செட்டு பார்க்கலாங்க. நவரத்தின செட் இங்கே இருக்கிறது எல்லாமே செமி ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ் நவரத்தின செட்டு. சரிங்களா. இது எல்லாமே ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ். இதில் பாருங்கள் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது. ஓவல், பியர் ஷேப்பு, ஸ்கொயர், ரவுண்டு,
ரவுண்டு இந்த மாதிரி வைரத்தோடையும் கிடைக்கும், வைரம் இல்லாமலும் நம்மள்ட்ட கிடைக்குங்க. வைரம் வேணும்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேட் போட்டு தருவோம். ஓகே, சரிங்களா? அப்புறம் வீட்டை நிலப்படிக்கு போடுறது, பூமி பூஜைக்கு போடுற நிலப்படி நவரத்தன செட்டு 50. இது வந்துட்டு இது வந்துட்டு செமி ப்ரீசியஸில் வர நவரத்தன செட்டு. ஓகே, இந்த ஜென்ரலாக சினி ஆர்டிஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய நெக்லஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய கல் வச்சு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் இந்த வரையும் சேர்ந்து தான். இது வேல்யூ கம்மி, ஆனால் ஆர்னமெண்ட் செஞ்சு போகிறப்ப செம கிராண்டாக சூப்பராக இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய பெரிய கல் வச்சு ஆர்னமெண்ட் செஞ்சு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா யூனிக்காக தெரிவிங்க. ஓகே, ரொம்ப அருமையாக இருக்கும். அப்புறம் இது நவரத்தன மாலை, ஒரிஜினல் நவரத்தன மாலை இது. அப்புறம் இது பவள மாலை. ஓகே, பவள மாலையில் இட்டாலி தைவான் சொல்லி 2 குவாலிட்டி இருக்குது. ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் தைவானுங்கிறது கொஞ்சம் ஒரிஜினலில் வராது, கொஞ்ச நாள் வேலையை காமிச்சிடும். இட்டாலிங்கிறது ஒரிஜினல் லைஃப் லாங் நிற்கும். ஓகே, அப்புறம் இது பாருங்கள் தாலி பவளம். நான் சொன்னேன்ல, இது தைவான்கிற குவாலிட்டியை சேர்ந்தது. பார்க்க அழகாக இருக்கும், ரேட் ரொம்ப ரீசனபிள். ஆனால் இது வந்து ஒரிஜினலில் வராது. அந்த தாலி பவளத்தில் இது ஒரிஜினல் இட்டாலிங்கிற ஒரு குவாலிட்டி சேர்ந்தது. ஓகே, இது ஒரிஜினல் ஷேப் கொஞ்சம் முன்ன பின்னதாக இருக்கும், குவாலிட்டி கொஞ்சம் முன்ன பின்னதாக இருக்கும். ஆனால் இதான் ஒரிஜினல், இதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பீஸு. சரிங்களா? அப்புறம் அதிலே இட்டாலி பவள மாலையில் ஓவல் பவள மாலை, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் டிஃப்ரெண்ட் சைஸஸ் நம்மள்ட்ட கிடைக்கும். ஸ்படிக மாலை நம்மள்ட்ட டிஃப்ரெண்ட் சைஸஸ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் டிஃப்ரெண்ட் இதில் கிடைக்கும். ஓகே, சரிங்களா? அப்புறம் இது பாருங்க கருங்காலி மாலை. கருங்காலி மாலை நம்மள்ட்ட தாயத்தை கிடைக்குங்க. ஓகே, கருங்காலியில் நம்மள்ட்ட முருகன் வேல் கிடைக்கும். முருகன் வேல். ஓகே சார், இது கருங்காலியிலே பண்ணது? ஆமாம், இது கருங்காலியில் பண்ணது. வீட்டில் இப்போ கார்லலாம் போனீங்கன்னா அந்த மாதிரி காரில் ஃப்ரண்ட் சீட்டில் அந்த இதில் ஒட்ட வச்சுக்கலாம். ஓகே, நல்ல ஒரு சென்டிமெண்ட் பர்பஸ், அழகாக பார்க்க அழகாக இருக்கும். சென்டிமெண்ட் பர்பஸ்க்காக நல்லாயிருக்கும். பைரேட் பார்த்தோம்ல, அதில் வர விநாயகர். ஓகே, அதில் வர பேப்பர் வெயிட். ஆனால் பார்க்க லுக் நல்ல மெட்டல் மாதிரி ஒரு இந்த ஸ்டோனே அப்படிதான், பார்க்கவே அப்படி தான் இருக்கும். ஓகே, இதில் நம்மள்ட்ட பிரேஸ்லெட்ஸ் இருக்குது, மாலைகள் இருக்குது. அப்புறம் பாருங்க, இது அமித்திஸ்ட் பார்த்தோம். அமித்திஸ்டில் வர நேச்சுரலாக அமித்திஸ்ட் இப்படி தாங்க இயற்கை பூமியில் வரும். அதை எடுத்து கட்டன் பாலிஷ் பண்ணி தான் நம்ம ஆர்னமெண்ட் பர்பஸ்க்கு வரும். இது வந்துட்டு அமித்திஸ்டில் பைரேட் மைனிங் பண்ணுற மாதிரி. ஓகே, சும்மா அது அழகுக்காக, ஷோகேஸில் அழகுக்காக வைக்கிறது, இல்லாட்டி ஒரு கிஃப்ட் பண்ணால் கூட பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், யூனிக்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகே, இது ரோஸ் குவார்ட்ஸ் பேப்பர் வெயிட், குந்தன் ஜுவல்லரி ஒர்க் பண்ணது. அப்புறம் எமரால்டு சிவலிங்கம் பார்த்தீங்க, அதில் பாருங்கள் நிறைய சைப்ஸ் நிறைய சைஸஸ் இருக்குது. இது வந்துட்டு அவஞ்சிரின் சிவலிங்கம். ஓகே, அதாவது எமரால்டு கிடையாது, இது கிரீன் கலர் நேச்சுரல் ஸ்டோன், இதுக்கு பேர் அவஞ்சிரின். ஓகே, அதில் இது சின்ன சைஸ், இது பெரிய சைஸ். இது ஸ்படிகம். சரிங்களா? அதில் அந்த அவஞ்சிரின்ல வர விநாயகர் இது. ஓகே, இதுவும் நேச்சுரல் ஸ்டோன் தான். ஆனால் எமரால்டில் வராது, இதுக்கு பேர் அவஞ்சிரின். டார்க்காக இருக்கும், நல்ல டார்க்காக இருக்கும். இல்லை கலர்ஸ் எல்லாத்துமே வரும். எல்லா ஸ்டோன்ஸ்லேயும் வந்துட்டு கலர்ஸ் கண்டிப்பாக முன்ன பின்ன இருக்கும். ஓகே, நேச்சுரல் ஸ்டோன்ஸை பொறுத்தவரை நம்ம எப்படி நேச்சுரலாக இயற்கையாக உருவாயிருக்கோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் சேம் டு சேம் நேச்சுரல் ஸ்டோன்ஸில் ஒவ்வொரு கல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாமே ஒரே கலரில் இருக்காது. ஒன்று கலர் கூட இருக்கும், ஒன்று கலர் கம்மியாக இருக்கும். ஒன்று குவாலிட்டியில் பெஸ்ட்டாக இருக்கும், ஒன்று குவாலிட்டியில் கம்மியாக இருக்கும். ஓகே, நேச்சுரல் ஸ்டோன்ஸை பொறுத்தவரை அப்படிதாங்க. அப்புறம் பிளாக் டூர்மலினில் பிரமிடு, அவஞ்சிரின் பிரமிடு, அமித்திஸ்ட் பிரமிடு. சரிங்களா? இப்போ இது பாருங்க, அமித்திஸ்ட் பிரமிட்ல கல்லை ரீகட் பண்ணுறப்ப, மோதிர கல் கட் பண்ணுறப்ப வர தூள், அந்த தூளை உள்ள வச்சு மேலே பிளாஸ்டிக்கில் மோல்டிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுவும் பிரமிட், அமித்திஸ்ட் பிரமிடு. அதே மாதிரி சிட்ரின்ல அந்த தூளை உள்ள வச்சு பேக் பண்ணியிருக்காங்க. ஓகே, சிட்ரின் பிரமிடு. சரிங்களா? அப்புறம் வந்துட்டு அந்த அவஞ்சிரின்ல வர நந்தி இது. ஓகே, செலனைட்டில் பிளேட், செலனைட் பவுல். ஓகே, செலனைட் பால் இது. ஓகே, அதுவும் நம்மள்ட்ட கிடைக்குங்க. அப்புறம் பாருங்க, ஸ்படிக விநாயகர். ஸ்படிக விநாயகரில் 2-3 சைஸஸ். ஓகே, ஸ்படிக சிவலிங்கம், ஸ்படிக நந்தி, ஓகே, கார்னட் பேப்பர் வெயிட். டைகர்ஸ் ஐ பார்த்தீங்க, அதில் வர ஸ்டாச்சு இது. டைகர்ஸ் ஐ ஸ்டோன் பார்த்தீங்கல்ல? ஆமாம் சார், அதில் வர ஸ்டாச்சு இது. ஓகே, இது வந்துட்டு அப்படியே ஆஃபீஸில் வைக்கிறப்ப, ஆஃபீஸில் டேபிள் மேலே வச்சிங்கன்னா பந்தாவா கெத்தாக இருக்கும். ஓகே, நல்லா இருக்கு சார், நல்லா பார்க்க சூப்பராக இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும், செமையாக இருக்கும். இது சிந்தட்டிக் கேட்ஸ் ஐ பேப்பர் வெயிட், இது நேச்சுரலில் வராது. அப்புறம் இது பாருங்க, இது வந்துட்டு ரீசன்ட் கலெக்ஷன் நம்மள்ட்ட இருக்கு. அதில் ரூபி இது. ஓகே, ரூபினா நேச்சுரல் ரூபியில் கொஞ்சம் பேட்சப் ஒர்க் பண்ணது. இது வந்துட்டு நல்ல பெரிய பீஸு, இதில் சின்ன பீஸ்லாம் கூட நம்மள்ட்ட இருக்கு. ஓகே, பேட்சப் ஒர்க் பண்ணது, ரேட்டு கொஞ்சம் ரீசனபிளாக நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும். இது ஃப்ளோரைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கல். ஓகே, பார்க்க எமரால்டு மாதிரியா இருக்கும். இது எமரால்டு கிடையாது, ஃப்ளோரைட். இது நேச்சுரல் ஜெம் ஸ்டோன். லாப்பிஸ் லசூலி பேப்பர் வெயிட்.
ஓகே. டர்க்வைஸ் ஈரன் அண்ட் டர்க்வைஸ் பார்த்தீங்கல்ல அதில் வர பேப்பர் வெயிட். ஓகே. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேஸு. இனிமே நம்மள்ட்ட இருக்க ஸ்டோன்ஸில் பிரேஸ்லெட்ஸ் மாலைகள் பார்க்கலாங்க ஒன் பை ஒன்னா. ஓகே. நான் இப்போ நம்மள்ட்ட இருக்க ஸ்டோன்ஸ் பிரேஸ்லெட்ஸ் லெபரடோரைட் மயில் கல்லுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஸ்டோனில் வர பிரேஸ்லெட் 8 mm 6 mm, ஹவலைட், அக்கோமரின், சிட்ரின், ரெட் ஜாஸ்பர், டர்க்வைஸ், 7 சக்ரா, கோல்டன் ஹெமடைட். ஆக்சுவலாக ஹெமடைட் கிரே கலரில் இருக்கும். இது கோல்டன் ஹெமடைட் கலர் கேரண்டி கிடையாது. ஓகே. இது ஆனெக்ஸ். இது பைரேட்டில் வர பிரேஸ்லெட். ரோஸ் குவார்ட்ஸ், நேச்சுரல் ரூபி பிரேஸ்லெட். ரூபி பிரேஸ்லெட் மாலைகள் யார்ட்டையும் கிடைக்காது. 108 பீஸ் உள்ள மாலை ரூபி நம்மள்ட்ட கிடைக்கும். ஓகே. பிரேஸ்லெட் கிடைக்கும், அவ்வளோ ஈஸியாக யார்ட்டையும் கிடைக்காது. நம்மள்ட்ட இந்த மாதிரி கலெக்ஷன் வச்சுருக்கோம். ஓகே. நிறைய பேர் ரூபி பிரேஸ்லெட் கேட்டாங்கன்னு சொல்லி வர வச்சுருக்கோம். இது கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க. இது வந்துட்டு கோல்டன் ஹெமடைட், முத்து பிரேஸ்லெட், சன்ஸ்டோன், நேச்சுரல் சன்ஸ்டோன் பிரேஸ்லெட், நேச்சுரல் மூன்ஸ்டோன் பிரேஸ்லெட், சந்திரகாந்த கல், ரோடோனைட். அப்புறம் நம்மள்ட்ட இருக்க யூனிக் கலெக்ஷன் வந்து ஓப்பல். ஓகே. ரெயின் ஃபயர் ஓப்பல் டாப் குவாலிட்டியில் பிரேஸ்லெட் நம்ம வச்சுருக்கோம். இதில் மாலையும் இருக்குது. இதுவும் யார்ட்டையும் இருக்காதுங்க. அதே மாதிரி தான் இதுவும் பெரிடாட் யார்ட்டையும் இருக்காது, நம்மள்ட்ட கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பீசஸ் டாப் குவாலிட்டி. இது யுனைகைட் ஸ்கொயர் இருக்குது, ரவுண்ட் இருக்குது, நம்மள்ட்ட கிடைக்கும். ரோஸ் குவார்ட்ஸ், டல்மேன்ஷன், ஸ்படிக பிரேஸ்லெட், கருங்காலி பிரேஸ்லெட், லாபிஸ் லசூலி, பிளட் ஸ்டோன். இது வந்துட்டு சிந்தட்டிக் நவரத்ன பிரேஸ்லெட். ஓகே. பம்ப்கின் ஷேப்ல கார்விங் பண்ணி பாருங்க. அதுல சிந்தட்டிக் நவரத்ன பிரேஸ்லெட் ஓவல். ஓகே. இது வந்து நேச்சுரல் வராது. மற்ற எல்லாமே நேச்சுரல். இதுவரை பார்த்தது இது நேச்சுரல் வராது. அவென்ச்சரின், ஜேடு, ஆனெக்ஸ் மூணுமே கிரீன் கலர் பிரேஸ்லெட்ஸ் தான். இது எல்லாமே இருக்கு, ஒவ்வொன்று. இது அதுலேயே வந்துட்டு அவென்ச்சரின்ல ஓவர் பிரேஸ்லெட். ஓகே. அமித்திஸ்ட் பிரேஸ்லெட், ஈவிலை பிரேஸ்லெட். ஈவிலைங்கிறது நேச்சுரல் வராது. இது நேச்சுரல் ஸ்டோன் கிடையாது. இது நிறைய பேர் கேட்குறாங்க, வச்சிருக்கோம். ஃப்ளோரைட் பிரேஸ்லெட். இது வந்துட்டு பிளாக் ஒபிசிடியன். சிப்பி பார்த்தீங்கல்ல, சிப்பியில் வர பிரேஸ்லெட் இது. ஓகே. இது ரெட் ஜாஸ்பர். பைரேட்டில் 8 mm 6 mm பிரேஸ்லெட், பிளாக் ஆனெக்ஸ் பிரேஸ்லெட், ஸ்மோக்கி குவார்ட்ஸ். இது பிளாக் டூர்மலின் பிரேஸ்லெட், அமித்திஸ்ட் ஓவல், 7 சக்ரா பிரேஸ்லெட், கார்னெட், ஹெமடைட், பிளாக் ஆனெக்ஸ், லாவா பிரேஸ்லெட், கர்னீலியன் ரவுண்டு, கர்னீலியன் ஓவல், லெபிடோலைட், டைகர்ஸ் ஐயில் ஓவல், அவென்ச்சரின், 7 சக்ரா வித் லாவா. மணி மேக்னெட் பிரேஸ்லெட் நிறைய பேர் கேட்குறாங்க, அது இதுதான். ஓகே. சிட்ரின் குவார்ட்ஸ் பிரேஸ்லெட், லாபிஸ் லசூலி, சிட்ரின், மிக்சட் ஸ்டோன்ஸ். இது என்னன்னா நிறைய பேர் பிரேஸ்லெட்ஸ் பார்த்துட்டு நம்மள்ட்ட எனக்கு அவங்க ஸ்டோன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே. எனக்கு இந்த ஸ்டோனில் இவ்வளோ பீஸ் வச்சு பிரேஸ்லெட் வேணும். ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய கஸ்டமைஸ் பண்ணுவோம். ஓகே. ரெகுலராக அது கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு விருப்பப்படுற நம்ம கஸ்டமைஸ் தான் பண்ணுவோம். அதுக்காக சாம்பிளுக்கு அங்கே வச்சிருக்கிறோம் ஒன்று. ஓகே. இந்த மாதிரி அவங்க கேட்குற ஸ்டோன்ஸ் நம்ம பிரேஸ்லெட் பண்ணிக்கலாம். லாபிஸ்ல சொல்லி இது 7 சக்ரா பிரேஸ்லெட். இனிமேல் நம்மள்ட்ட இதை ஸ்டோன் பார்த்தீங்கல்ல, இந்த ஸ்டோன் பிரேஸ்லெட்ஸ் பார்த்தீங்க, இதில் மாலைகள் நம்மள்ட்ட நிறைய இருக்குது, அதையும் பார்க்கலாங்க. ஓகே. ரூபி மாலை இது 4 லைன் பார்க்குறீங்க. நம்மள்ட்ட இது 3 லைன் 4 லைன் 5 லைன் 6 லைன் 7 லைன் வரை இருக்குது. அவென்ச்சரின் டாப் குவாலிட்டி மாலை நெக்லஸ் சூப்பராக இருக்கும், செம கிராண்டாக இருக்கும். ஓகே. சிட்ரின் குவார்ட்ஸ் 108 பீஸ் உள்ள மாலை, மல்டி சஃபேர் மாலை, கோமேதக மாலை, சிந்தட்டிக் ப்ளூ சஃபேர், ஓகே, குவார்ட்ஸ் கேட்ஸை மாலை, நேச்சுரல் ப்ளூ சஃபேர் மாலை, ரோஸ் குவார்ட்ஸ் மாலை. இது ஆஸ்திரேலியன் ஜேடு மாலை. இந்த க்ரீன் பார்த்தீங்கன்னா இது நேச்சுரலில் வராது, பம்ப்கின் ஷேப்பில் கார்விங் பண்ணியிருப்பாருங்க. ஓகே. இது நேச்சுரல் க்ரீன் கிடையாது, சிந்தட்டிக் க்ரீன் தான். நிறைய பேர் கேட்குறாங்கன்னு சொல்லி வச்சுருக்கோம். இது ரூபி மாலை 108 பீஸ் உள்ளது. ஓப்பல் மாலை பிரேஸ்லெட் பார்த்தீங்க, அதிலே டாப் குவாலிட்டி மாலை. இது பைரட் 108 பீஸ் உள்ள மாலை, டைகர்ஸ் ஐ 108 பீஸு, பிளாக் டூர்மெல் 108 பீஸு. இது பாருங்கள், இந்த முத்து சிப்பி பார்த்தீங்கல்ல, சிப்பியில் சின்ன சின்ன பிட்டு அதை வச்சு பால் மாதிரி அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. இது நல்லா சூப்பராக இருக்கும், பார்க்க செம்ம கிராண்டாக இருக்கும், அழகாக இருக்கும். இது மல்டி கலர்ஸ், எல்லா கலரும் நம்மள்ட்ட கிடைக்கும். இது பாருங்க, சைனா பவள மாலை. ஓகே. இது ஒரிஜினல் வராது, பார்க்க செம அழகாக கிராண்டாக இருக்கும். ஒரிஜினல் வராது, சிந்தட்டிக் தான். சரிங்களா? இது பாருங்க, எமரால்டு மாலை டாப் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பீஸு. இதில் நம்மளோட 3 லைன் 4 லைன் இருக்குது. இது கட்டு எமரால்டு மாலை, இது அன்கட் எமரால்டு மாலை. ரெண்டுமே ஒரிஜினல் டாப் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பீஸு. இது நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய பேர் லைக் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஆனால் ரேட் இது அஃபோர்டபுள் 60,000 70,000 வரும்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அவங்களுக்காக வர வச்சு தான் இந்த எமரால்டு மாலை. இது சிந்தட்டிக், நேச்சுரல் வராது. ஓகே. சிந்தட்டிக் அப்படிங்கிறது என்ன சார்? என்ன சிந்தட்டிக் அப்படின்னா இப்போ நேச்சுரல் எமரால்டு பார்த்தீங்கல்ல, அது மாதிரியே இதுவும் இருக்கும். ஓகே. சரிங்களா? இது நேச்சுரல் எமரால்டு, இது சிந்தட்டிக் எமரால்டு, இது வந்துட்டு மேன்மேடு.
ஓகே. இது நேச்சுரல்ங்கிறது இயற்கையாக பூமியில் கிடைக்கக்கூடிய கல். இதே மாதிரியே மேன்மேட் எமரால்டு சிந்தட்டிக் எமரால்டுன்னு சொல்கிறது. ஓகே ஓகே சரிங்களா? இது நேச்சுரல் வராது. இது அஃபோர்டபுள் ப்ரைஸ். இதில் எல்லா சைஸும் கிடைக்கும். 3 லைன் 4 லைன் 5 லைன் 6 லைன் 7 லைன் வரை கிடைக்கும். ஓகே. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது அரௌண்ட் 5000 6000 சம்திங் வரும். ஓகே. ஒரு 70,000 உள்ள ப்ராடக்ட்டை சிந்தட்டிக்ல 7000க்குள்ள பண்ண முடியும். ஆமாம். பட் ஆனால் இது நேச்சுரல் கிடையாது. நேச்சுரல் கிடையாது. வித்தியாசம் நிறையா இருக்குது. நேச்சுரலுக்கும் இப்போ கோல்டு வந்துட்டு 13,000, கவரிங் வந்துட்டு 500 அந்த மாதிரி தான். ஓகே. இந்த மாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது. இன்னும் மாலைகள் அங்கிட்டு இருக்காங்க, பார்க்கலாம். ஓகே சார். இது மல்டி சஃபைர் மாலை, டாப் குவாலிட்டி. லாபிஸ் லசூலி 108 பீஸ் உள்ள டாப் குவாலிட்டி. பிளாக் டூர்மலின் 6 mm 8 mm. அமிதிஸ்ட் 108 பீஸ் உள்ளது. அவென்ஜினியன் குவார்ட்ஸ் ரவுண்டு, முன்னாடி ஓவல் பார்த்தீங்க, இது ரவுண்டு. ஓகே. 7 சக்ரா டைகர் சைஸ் சின்ன 6 mm. இது பாருங்க யூனிக் கலெக்ஷன் எமரால்டு, நேச்சுரல் எமரால்டு 108 பீஸ் உள்ள மாலை யார்கிட்ட இருக்காது, நம்மள்ட்ட கிடைக்கும். இது வந்துட்டு மெலக்கைட் கிட்னி ஸ்டோன்னு சொல்றது. ஓகே. அதில் வர 108 பீஸ் உள்ள மேலே நம்மள்ட்ட கிடைக்கும். இதில் பிரேஸ்லெட் நம்மள்ட்ட இருக்கு. மூன் ஸ்டோன் டாப் குவாலிட்டி மாலை, நேச்சுரல் சன்ஸ்டோனில் வர மாலை நம்மள்ட்ட கிடைக்குங்க. மயில் கல் லேப்ரடாரைட் பார்த்தோம், அதில் வர மாலை. லாபிஸ் லசூலி அதில் வர மாலை. ஓகே. அப்புறம் சிப்பி சிப்பி பார்த்தோம்ல, அதில் வர மாலை. இதுலேயே நம்மள்ட்ட பிரேஸ்லெட் கிடைக்கும். ஓகே. ரெட் ஜாஸ்பர், மாசாகேட், சிப்பி பார்த்தோம்ல, சிப்பியில் வர அந்த மாதிரி ஹார்டின் ஷேப்பு ஃப்ளவர் கட்டு. ஓகே. இதை 1 பீஸ் 2 பீஸ் 10 பீஸ் கூட வாங்கிக்கலாம். இதில் மாலையாக கூட அப்படியே வாங்கி போட்டுக்கலாம். ரோடோனைட். ஓகே. ஸ்மோக்கி குவார்ட்ஸ், பிளாக் ஒபிசிடியன், பைரேட், அமிதிஸ்ட் டாப் குவாலிட்டி. ஓகே. இது பிங்க் கோரல், நேச்சுரல் பிங்க் கோரல். நீங்க ஒயிட் பாத்தீங்க, ரெட் பாத்தீங்க நம்மள்ட்ட. ஓகே. அதுல வர பிங்க் கோரல் இது. பிங்க். ஓகே. சரிங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் இது வந்துட்டு செலனைட் பவுல் பாத்தீங்கல்ல, பிளேட் பாத்தீங்க, அதுல வர மாலை. ஓகே. இதுல பிரேஸ்லெட் கிடைக்கும். மூன் ஸ்டோன் டாப் குவாலிட்டி மாலை. ஓகே. சிட்ரின் மாலை, ரோஸ் குவார்ட்ஸ், பிளாக் டூர்மலின், ஈவிலை, மெலக்கைட் 108 பீஸ் உள்ளது பாத்தீங்க. ஓகே. அதுல வர மாலை. இந்த மாதிரி மாலைகள் எல்லாமே நம்மள்ட்ட கிடைக்கும். ஓகே. இதே மாதிரி மாலைகளும் 2-3 ஸ்டோன் மிக்ஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணணும்னா கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். ஓகே சார். ஓகே. இப்போ நீங்கள் பார்த்த ஸ்டோன்ஸ் எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிளுங்க. ரெடி டு மேக் ஆர்னமெண்ட்ஸ். நம்மள்ட்ட ஆர்னமெண்ட் எதுவும் ரெடியாக இருக்காது, கல் எல்லாமே ரெடியாக இருக்கும். நீங்கள் இதை வாங்கி மோதிரமாவோ நெக்லஸாவோ பிரேஸ்லெட்ஸ் எது வந்தாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஸ்டோன் சம்மந்தப்பட்ட என்ன டவுட்னாலும் என்ன தேவைனாலும் கீழே ஸ்க்ரோலிங்கில் வர நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்க. நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். டைமிங் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். அதுலேயே நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிடுவோம். கல்லோட வெயிட்டு, ரேட்டு, அமௌண்ட்டு எல்லாமே அனுப்பிச்சிடுவோம். அதில் நாங்கள் 4-5 கல் அனுப்பிச்சிடுவோம். அதில் ஒரு கல் செலெக்ஷன் பண்ணுங்கள், அதுக்கு அமௌண்ட் சொல்லுவோம். கூகுள் பே பண்ணால் பேன் இண்டியா கொரியர் சர்வீஸ் ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்ணிடுவோம். நாங்கள் கொரியர் பண்ணி 1 or 2 டேஸில் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. நன்றி, வணக்கம், பாய்.